அடிக்கடி இந்த பத்திரிகையிலே ஊடகத்திலையும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. என்னுடைய மகன் மிதுன் அவர்கள் அரசியலை வருவதை பற்றி பல விமர்சனங்கள் தொலைக்காட்சியிலையும் ஊடகத்திலும் வந்திருக்குது. அது தவறு. என்னுடைய மகன் மிதுன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடிப்படை உறுப்பினராக மட்டும்தான் இருக்கின்றார். கட்சியில் எந்த பதவியிலும் இல்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய மகன் அரசியலுக்கு வரமாட்டார். மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன், அழுத்த திருத்தமாக சொல்றேன். பத்திரிகையால் ஊடகம் அவதூறு செய்தி தயவு செய்து பரப்ப வேண்டாம். என்னுடைய மகன் மிதுன் அரசியலுக்கு வரமாட்டார் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்தார். நீங்க தானே குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு செய்தியை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இனிமேல் அதை வெளியிட வேண்டாம் என்று நானே ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தெளிவுபடுத்தி விட்டேன். அது அவரை தான் போய் கேட்கணும். நீங்க போய் கேளுங்க அவரை. ஏங்க இப்படி எல்லாம் இருக்கிறீங்க, போய் நீங்க கேளுங்க. அது எங்க தலைமை சரியில்லை, அவர் ஜெயிக்க முடியுமா சொல்லுங்க. அவர் ஜெயிப்பதற்கு காரணம் எங்க தலைமை. அதை முதல் உணருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை சரியாக இருந்த காரணத்தினாலே, நான் முதலமைச்சராக இருக்கின்ற காலத்திலே பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்த காரணத்திலே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களிடத்திலே செல்வாக்குப்பட்ட காரணத்திலே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் கடுமையாக உழைத்த காரணத்தினாலே, கூட்டணி கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் கடுமையாக உழைத்த காரணத்திலே அவர் வெற்றி பெற்றார். அதன் வாயிலாக தான் வெற்றி பெற்றார். ஆக அவர்கள் ராஜினாமா செய்தவர்கள் ஓட்டு போட்ட மக்களையும் மதிக்கல. உழைத்த இவருடைய வெற்றிக்காக உழைத்த கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கூட்டணி கட்சி தலைவர் நிர்வாகிகள் மதிக்கல. அவர்கள் எதிர்காலத்தில் அதுக்குண்டான பலனை அனுபவிப்பார்கள்.